ஏய் இந்தாடி. என்னடி மச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, இங்க இருந்து போகும்போது சின்ன வயிறோட போனேன், இப்ப பெருசா இருக்கே. அங்க நிறைய சாப்பிடுவியா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாருக்கும் வயிறு பெருசா தாண்டி ஆகும். எங்க மாமனுக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு மட்டும் வயிறு பெருசா இருக்கே. நீ முதல்ல மாமனை கல்யாணம் பண்ணு, அப்புறம் அவருக்கு சிறுசாயி உனக்கு பெருசாயிரும். என் கூட சமைஞ்சவ நீ. நான் கல்யாணம் பண்ணி பேறுகாலத்துக்கே வந்துட்டேன். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. அம்மா என்ன வள்ளி, என்ன ஆச்சு? பையன் வகுத்துக்குள்ள உதைக்கிறான். உதைக்குதா? எங்க பாப்போம். புள்ள உதைக்கிற சத்தமே கேட்கலையே, ஏதோ கடா மூடாததான் கேக்குது. அடி, புள்ள உண்டானவளுக்கு தாண்டி புள்ள உதைக்கிறது தெரியும். நீயும் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னையும் உதைப்பான். உதைக்கும் உதைச்சா புள்ள மண்டையில நறுக்குன்னு கொட்டிட மாட்டேன். ஐ, நதியா வளையல், ரேவதி வளையல், கண்ணாடி வளையல். என் வள்ளி, எனக்கும் புள்ள உண்டானா இவ்வளவு நிறைய வளையல் போடுவாங்கல்ல? போடுவாங்கடி. இது வர. எங்க போற? என்னடி இது? புள்ள உதைக்குது. ஐயோ, சரி சரி வா, வந்து படு. நான் படுக்க மாட்டேன், போ. என்னடி வேஷம் இது? ஐயோ, சொன்ன கேளுடி. என் புள்ள சிரிச்சுட்டான், போதும். நீ தூக்கம் வருதுன்னு சொன்ன, போய் படு. படு என்ன? நான் கொல்லைக்கு போயிட்டு வரேன். வழிக்கு விழுந்து வவுத்து வழியில அழுவுறாங்க, யாரையாச்சும் கூட்டு போங்கண்ணே. நீ போய் மருத்துவத்தை கூட்டு போ, நான் போய் மருத்துவத்தை கூட்டு வரேன். அக்கா, மரிக்கொழுந்துக்கா, அக்கா அக்கா அக்கா, வள்ளிக்கு வவுத்து வலி தாங்க முடியல, வாங்கக்கா. மீனாட்சிக்கா, காமாட்சிக்கா, வாங்கங்கண்ணே. வள்ளி வவுத்து வலி அறுத்துவா ஏட்டா. எல்லாம் ஓடுங்க. வள்ளி வலிய போய்க்கறாளா? நீ நடமாத்த கரியாச்சா? அரே வாங்கடி, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வாங்க. பயப்படாதம்மா, அதெல்லாம் இருக்கல்ல. என்னடி
ஏன் பேச்சு வள்ளி செத்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? என் கூட ஒன்னா சுத்திட்டு இருந்த வள்ளி கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற முடியாம துடிச்சு செத்தத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்டா. அதுல இருந்து எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. நானும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற முடியாம செத்து போயிருவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பேச்சு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? குழந்தை பெக்கிறவங்க செத்தா போயிடுறாங்க. ஏன் உங்க அம்மா எங்க மேல உயிரோட இல்ல? ஆனா எங்க அம்மா உசுரோட இல்ல. என்ன பெற முடியாம எங்க அம்மா செத்து போயிடுச்சு. நான் பிறக்கிறப்பவே அம்மாவை சின்ன பையன் சொல்லி எல்லாரும் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. உங்க கூட இருக்கிறப்பதான் அதெல்லாம் நான் மறந்துருக்கேன். டேய், உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் உயிரோட இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா மாதிரியும் வள்ளி மாதிரியும் பேச்சு அம்மாவும் கல்யாணமாகி குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா என்னடா பண்றது? வள்ளி கல்யாணம் முடிக்காம அப்படியே இருந்திருந்தா துடிச்சு செத்துருக்க மாட்டான்ல. ஏண்டா நான் கல்யாணம் முடிச்சா தானேடா குழந்தை பெற முடியாம சாவே. கல்யாணமே முடிக்கலன்னா அது எப்படி முடியும்? அடுத்த வாரம் தான் உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சே. அம்மா கிட்ட சொல்லி நிறுத்திட்டா? உங்க அம்மா சம்மதிக்கலன்னா மாமா கிட்டே போய் சொல்லி நிறுத்திடுவோம். பேச்சி அம்மா, நீ சாகாம எங்க கூட இருந்தா போதும். ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப்ப நீ கேப்பியா? எதுக்கு போட்டு ஒரு அடிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே. என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய வேணா, காலை கடிச்சிருவேன். நிறைய கொடுக்குறேன்.